வணக்கம் நேர்களே, நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே காவியா. நாம என்னதான் பெரிய அளவில் சம்பாதிச்சாலும் அதுல கொஞ்சமாவது சேமிக்கணும் என்று யோசிக்கிறதே இல்லை. ஏன், அந்த பழக்கமே நம்மள்கிட்ட இல்லை என்று கூட சொல்லலாம். நம்மள்ட பல பேர் பிராண்டட் துணிகளை தான் வாங்கணும் என்று அடம் பிடிச்சுக்கிட்டு அதற்கான காசையும் எடுத்துக்கிட்டு இல்ல அதற்கு மேலதிகமா காசை எடுத்துக்கிட்டு துணி கடைக்கு கிளம்பிடுவோம். அங்க போய் பார்த்தா எல்லாமே நமக்கு பிடிச்சு போய் கண்ணா பின்னான் எல்லா துணிகளையும் வாங்கிக்கிட்டு கடைசியில கையில ஒரு பைசா கூட இல்லாம வீட்டுக்கு திரும்பிடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நாம வாங்கினது போலவே பல ட்ரெஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கும். அப்புறம் என்ன, வடை போச்சே, சரி பார்த்துக்கலாம்னுட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அம்மா வீட்டுக்கு மளிகை சாமான் இல்லைன்னு கத்துறப்போதான் நமக்கு ரோசம் வரும். அடடா, நாம தான் இருந்த மொத்த பைசாவையும் துணிக்கடைக்கே கொடுத்துட்டோமே என்று. நம்மள்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருக்குன்னு தெரிஞ்சிருப்போ எப்போதும் அதுக்கு மேலதிகமா செலவு செய்ய பார்க்காதீங்க. வீட்டுக்கு என்னென்ன வாங்கணும்ன்றது லிஸ்ட் பண்ணுங்க. அதுலயும் எவ்வளவு சேமிக்கலாம்ன்றதையும் கவனத்துல எடுங்க. சில அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா, கணவன் அதிகளவா செலவழிக்கிறப்போ அவரோட சம்பளத்தில இருந்து சின்னதா ஒரு தொகையை எடுத்து வீட்டுல உள்ள சின்ன சின்ன டப்பாக்களுக்குள்ள ஒளிச்சு வச்சுப்பாங்க. அப்புறம் கையில ஒரு பைசா கூட இல்லைங்கிறப்போ அந்த காசை வெளியால எடுத்து சமாளிச்சுக்கிடுவாங்க. அதோட இன்னும் சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு அது ஒரு தொகை பணமா மாறுறப்போ அந்த தொகைய பேங்க்ல பிக்சட்ல ஒரு வருஷத்துக்கோ அல்லது பல வருஷத்துக்கோ போட்டு அந்த காலத்துக்கு பின்னாடி வட்டி பணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல சம்பாதிச்சு பல பிசினஸ் மூலம் முதலீடு செய்யறாங்க. இதுக்கெல்லாம் நாம முதல்ல சேமிப்பு பழக்கத்தை பழக்கப்படுத்தி கொண்டாதான் முடியுங்க. சில பேர் பல நாள் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. சம்பளம் கையில கிடைச்சப்பவே அவங்களோட ஃபேமிலியோடையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டிக்கிட்டோ நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு நாள்லயே செலவழிச்சிருவாங்க. ஆனா பின்னாடி உள்ள நாட்களுக்கு செலவுக்கு பைசா இல்லாதப்போதான் கொஞ்சமாவது சேமித்து வச்சிருக்கலாமே என்று தோணும். பொதுவாக ஆண்களை விட பெண்கள் தாங்க ஆடம்பரத்தை விரும்புவாங்க. ஆடம்பரம் இருக்கத்தான் வேணுங்க. ஆனா ஆடம்பரத்தோட கொஞ்சம் சேமிப்பும் இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்பெல்லாம் சில பசங்க நாம காசு சேர்த்து வச்சு என்னதாங்க செய்ய போறோம்னு நினைச்சுக்கிட்டு கையில உள்ள காசு எல்லாத்தையும் தேவையில்லாத பொருட்களுக்காக செலவழிக்கிறாங்க. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட வந்து பணத்துக்காக கெஞ்சிக்கிட்டு நிப்பாங்க. இதெல்லாம் மேனுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சுக்கிட்டாலே பணத்தை சேமிக்கலாம்ல. சூதாட்டம்ங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து கடைசியில ஒத்த பைசா கூட இல்லாம நடு ரோடுல நிக்க வைக்கிற ஒரு சேப்பாண்ட நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. நம்மள பல பேர் சூதாட்டத்துக்காகவே சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் செலவு செய்யறோம். அப்புறம் நாமளே நம்மள தலையில கல்ல தூக்கி போட்டுக்கிட்டோமேன்னு அழ வேண்டியது. நாம கொஞ்சம் யோசிச்சு அந்த பணத்தை எல்லாம் சேமிச்சு வச்சோம்ன்றாலே பல பிரச்சனையில இருந்து வெளிவரலாம்ங்க. சொல்றது ஈஸி தான், ஆனா செய்யறது தாங்க கஷ்டம்னு இப்போ பல பேர் என்ன திட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதாங்க, யாருமே சொல்லாதீங்க, செயல்ல காட்டுங்க. செயல் எப்பவுமே வலிமை கொண்டதுங்க. நாம ஒவ்வொருத்தங்களும் சேமிப்புங்கிறது மனிதனுக்கு முக்கியம்ங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். சின்ன வயசுலயே பசங்களுக்கு சேமிப்பை கற்றுக் கொடுக்கணும். ஊதாரித்தனமா செலவழிக்கிறவங்களுக்கு மத்தியில பணத்தை சிக்கனப்படுத்துற எவ்வளவோ பசங்களும் இந்த உலகத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எப்பவுமே விலையுயர்ந்த பொருளைத்தான் நாம வாங்கணும்னு நினைக்காதீங்க. நம்மள்ட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளை வாங்கினாலே அது பெரிய சக்சஸ் தாங்க. நாம ஒவ்வொருத்தங்களும் நம்மள்ட்ட வருமானத்துல சின்னதா சேமிச்சு கொண்டு வந்தாலே நாளடைவில் அது பெரிய தொகையா மாறி ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படும் என்கிறத மறந்துடாதீங்க. மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே காவியா. வணக்கம் நேர்களே.